கட்டாயமாக இன்றைய தினம் அனைவருமே அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து விடுவது அதன் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையர்களையும் அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றிட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ, இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரியம் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ, உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். வாங்க புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 23ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய தினம் அமாவாசை தினங்க. அமாவாசை தினம் என்பதால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் 3 தலைமுறை முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். உங்களது குல வழக்கப்படி நீங்கள் வழிபாடுகள் தாராளமாக செய்யலாம். அதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது மாலை 4:40 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து 4 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடையக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. அதன் பின் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமையும். அதற்கு நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு உங்களது முக்கியமான சில முடிவெடுக்கும் விஷயங்கள் மற்றும் செலவுகளை நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மாலை நேரம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பம் அமைதியாக ஒற்றுமையாக இருக்குங்க. இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதாவது போட்டி பொறாமைகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஈகோ ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு முழு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய நிதி வருமானங்கள் நன்றாகவே இருக்குங்க. இன்றைய தினம் நிதி பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் வீணான செலவுகள் எல்லாமே நீங்க பார்த்துக்க வேண்டியது அவசியம். முக்கியமான செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி அதை செய்து கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது அழகும் பர்சனாலிட்டியும் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. ரொமான்ஸ் உணர்வு இன்றைய தினம் உங்கள் மனதை முழுவதும் ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் சமூக நிகழ்வுகளும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். துணிச்சலாக சில ஸ்டெப்கள் முடிவெடுக்கக்கூடிய சாதகமான ரிவார்டுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். துணிச்சலாக நீங்க முடிவெடுப்பீங்க. அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஆனால் மாலை நேரத்திற்கு பிறகு மாலை 4:40 பிறகு அந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நண்பர்களே. அதில் கொஞ்சம் மனதில் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே அமையுங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்ற அகம்பாவத்தை கண்டிப்பாக வச்சுக்க கூடாது. நான் முடிவு எடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு, நான் தான் இந்த செஞ்சு முடித்தேன் அப்படின்ற மாதிரி நான் நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே. இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இறைவன் சேங்ஷன் பண்ணாமல் எந்த காரியமும் கண்டிப்பாக யாருக்கும் நடைபெறாது. அதை இன்றைய தினம் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு காட்டுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியும் செலவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அது இரட்டிப்பாக திரும்பி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நல்ல நன்மைகள் காத்திருக்கு. திருமண வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக குதூகலமாக ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இனிமையான இல்லற வாழ்வு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை இன்னும் அதிகரித்து தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க. கைமாத்தா வாங்கின பணத்தை இன்னைக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு உருவாகலாம். ஆனால் நிதி பக்கம் உங்களுக்கு நன்றாகவே இருக்குது. அதிர்ஷ்ட காற்று வீசுங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். மாலை நேரத்திற்கு பிறகு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈகோ இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் அமையுங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அனைவருமே மீனம் டுடே ராசி சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம்
ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் 2 நிறத்தையும் இன்றைய தினம் யூஸ் பண்ணலாம். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் 1 ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்குங்க. திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்வதில் நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம். உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இப்போ அமையுங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக இன்றைய நாளை மாற்றிக்க முடியும் வியாபாரிகள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்கள் ஃபியூச்சருக்காக இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமைவீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். குறிப்பாக உங்களது உயரதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. எனவே அது இன்றைய தினம் கட்டாயமாக கடைபிடியுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல திருப்தி இருக்குங்க. நல்ல ஒரு மேன்மையான முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக நீங்க செயல்படுறதை விட அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை மனதில் கொள்ளுங்கள். கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. மன திருப்தியும் கண்டிப்பாக அதிகரிக்கும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடாமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது. அந்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம். அது எங்களுக்கு இன்னும் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நம்மோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். நம்ம மீனம் கூட ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா ஆன் டைம்ல நமது புதிய வீடியோக்கள் பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.